ஸ்பியர்ஃபாக்ஸ் கம்பெனி வந்து என்டோஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை அவங்களே வந்து டிசைன் பண்ணி ஒரு A to Z பண்ணி தருவாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வழக்கமாக மார்வல் மூவிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு எர்த் இருக்கும். ஸோ அந்த கேலக்சியில் வந்து ஒரு வில்லன் இருப்பான், அவன் எர்த்தையே வந்து அழிக்க போறேன்னு சொல்லுவான். இதுக்கு வந்து ஒரு நியூயார்க்ல வந்து ஒரு 4 ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கும். இதுக்குன்னே வந்து ஒரு சூப்பர் ஹீரோஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து உலகத்தையே காப்பாத்துறதா சொல்லி அந்த வில்லனை அழிச்சு அந்த நியூயார்க்ல இருக்கக்கூடிய அந்த 4 ஸ்ட்ரீட்டை காப்பாற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து வழக்கமாக மார்வல் மூவிஸ்ல நடக்கக்கூடியது. பட் அதில் வந்து புதுசாக இன்னொரு கேரக்டர் வேறு கொண்டு வராங்க. அதுதான் வந்து இந்த கேப்டன் மார்வல். ஸோ உங்களுக்கே தெரியும், மார்வல் மூவிஸோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஹீரோ மூவி எது அப்படின்னா இதுதான், கேப்டன் மார்வல் தான். ஸோ இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னா போர்டன், ரியான் ஃபிளிக். ஸோ இதில் அன்னா போர்டன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டைரக்டர் இன் மார்வல் மூவிஸாகவும் இருக்காங்க. அதுவும் வந்து இது உமன்ஸ் டேக்கு வேற ரிலீஸ் பண்ணதுனால இதுலேயே தெரியுது ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா மார்வல் மூவிஸும் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு தனி ஒரு கேப்டன் மார்வல் அப்படிங்கிற ஒரு தனி சூப்பர் ஹீரோ பற்றியான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் அங்கங்கே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற எல்லா மார்வல் மூவிஸும் பார்த்துருந்தா தான் தெரியும். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரீ ஸ்கிரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இன மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த க்ரீ அப்படிங்கிற ஒரு இன மக்களோட ஒரு ஸ்டார் ஃபோர்ஸ் டீம்ல தான் வந்து நம்ம சூப்பர் ஹீரோ வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 இன மக்களுக்கும் வந்து கேலக்சியில் ஒரு கேலக்டிக் வார் வந்து ஒன்று நடக்குது. ஸோ இந்த வாரில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நம்ம சூப்பர் ஹீரோ வந்து எர்த்தில் வந்து தெரியாமல் குதிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குதிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு திடுக்கிடும் உண்மைகள் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இதனால நடந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட வந்து ஒரு கதை. War is a universal language. I know a renegade soldier when I see one. Never occurred to me that one might come from above. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி பார்த்தோம்னா முதல் ½ an hourங்கிறது ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அதோட ஸ்டண்ட், அதோட CGI எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் வந்து சூப்பராக இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஒரு 40 minutes அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸாகவே போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு மார்வல் மூவி பார்த்த ஃபீல் வந்து கடைசி 40 minutesல வந்துடும். அது ஏன் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வரும். ஒரு வேதாளம்ல வந்து எப்படி தெரிக்க விடலாமான்னு சொல்கிற மாதிரி ஒரு கேப்டன் மார்வல் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அதில் வர்றதுனால ஸோ வந்து ஒரு மார்வல் மூவி பார்த்த ஃபீல் வந்து கண்டிப்பாக ஒரு கடைசியில் கிடைச்சிடும். ஸோ அந்த விசுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கடைசி 40 minutesங்கிறது தான் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்துது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். படத்தில் வந்து அங்கங்கே வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டெசராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி எர்த்துக்குள்ளே வந்துச்சு, ஸோ நிக் ஃபியூரிக்கு வந்து ஒரு கண் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் வந்து அந்த நிக் ஃபியூரி வந்து இன்ஃபினிட்டி வாரில் வந்து ஒரு பேஜர் வச்சிருப்பாரு லாஸ்ட் சீனில். ஸோ அந்த பேஜர் வந்து அவர் கைக்கு எப்படி போச்சு, ஸோ அந்த பேஜரில் வந்து கேப்டன் மார்வலுக்கு கால் பண்ணுவார். ஸோ அந்த சீனும் வந்து இங்கே வரும். இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்து 1995 வந்து ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால வந்து அந்த ஒரு நெட் கனெக்ட் பண்ணுற விஷயம், இந்த டெலிஃபோன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த படத்துல கேப்டன் மார்வலா நடிச்சிருக்கிற ப்ரீ லார்சன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்லேயே அந்த ஃபோட்டான் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்து தானோஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து என் கேமுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. பட் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது நமக்கே தெரியும். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க, இருந்தாலும் தானோஸ் வந்து ஜெயிக்க முடியல. பட் இருந்தாலும் இந்த ஒரு கேப்டன் மார்வல்ன்ற ஒரு கேரக்டர் கொண்டு வந்து ஸோ இதெல்லாம் சேர்ந்து தானோஸ் அழிக்கிறது தான் வந்து இதோட முக்கிய ஒரு கான்செப்ட். நிக் ஃபியூரி இந்த படத்துல வந்து ஒரு 25 years பேக் ஒரு டிஏஜ்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட CGI எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. அதுலேயும் வந்து அவர் எங்க பார்க்கறதுக்கும் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அவர் எப்படி வருவார் இந்த படத்துல அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஹீரோக்கு வந்து சந்தானம் எப்படி காமெடியா வருவாரோ அந்த மாதிரி வந்து இந்த சூப்பர் ஹீரோக்கு வந்து படம் ஃபுல்லா டிராவல் ஆவாரு. ஸோ வந்து அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல, அதுவும் அவருக்கும் அந்த ஒரு கேட் ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கும் நடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வந்து செம காமெடியாகவும் செம ஹியூமராகவும் இருந்தது. ஸோ இது ஒரு படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு டிராவல் பண்ணிட்டு போயிருக்காரு, அவரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நிக் ஃபியூரி. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா நடுவில் ஒரு 40 minutes அப்படிங்கிறது கொஞ்சம் போறதா போயிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, கேப்டன் மார்வலா நடிச்சிருக்கிறவங்களுக்கு ட்ரீம்ஸ் கொஞ்சம் பியர்டா வரும். ஸோ அந்த ட்ரீம் வந்து நிஜத்துல நடக்கிற மாதிரி ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் வந்து படத்தோட பார்க்கும்போது அது ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸாகவே போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் போரா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. படம் வந்து 1995ல டிராவல் ஆகுறதுனால
அப்பவே வந்து இந்த ப்ளூ கலர் இந்த அட்மாஸ்பியர் ஸ்கிரீன்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஃபைனலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் படம் பாக்குறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ரீட் தான். பட் ஆனா ஒரு மார்வல் மக்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். பட் ஆனா வந்து கண்டிப்பா இது எண்ட் கேம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கு எண்ட் கேமுக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இந்த படத்துக்கு நாங்க தரக்கூடிய மார்க் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5க்கு 3.25 மார்க் தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, நான் ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா GT Channel மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.